ஹாய் சுட்டீஸ். இன்னைக்கு இன்னொரு கதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஆரம்பிக்கலாமா? நான் உங்களுக்கு ஏற்கனவே முயல் ஆமை கதை சொல்லியிருக்கேன். இப்போ அதோட கண்டினியூஸாக தான் சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஓகே. அந்த ஏற்கனவே முயல் ஆமையும் ஓட்டப்பந்தயம் வச்சு முயல் தோத்துச்சுல்ல. இப்போ என்ன செய்யுது, அந்த முயல் ஆமையிட்ட நான் தூங்கிட்டேன், அதனால தான் நான் ஜெயிச்சிட்டேன். நான் இந்த தடவை இன்னொரு தடவை நம்ம போட்டி வச்சுக்கிறோம். இந்த தடவை நான் தோற்க மாட்டேன், நான் தான் ஜெயிப்பேன், நீ தான் தோற்று போவ. ஏன்னா நீ ஸ்லோவாக போவ, நான் பாஞ்சு வேகமாக ஓடிடுவேன். அதனால் இப்போ ஓட்டப்பந்தயம் வைப்போம், அதில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான் முயல். உடனே ஆமையும் சரி, நான் உன்னோட ஓட்டப்பந்தயத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ தரையில் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறக்கூடாது, இந்த தடவை தண்ணீரில் வச்சுக்கலாம். ஏன்னா தரையில் நீ ஸ்ட்ராங்கு, அதனால் அதில் வச்சோம், இப்போ தண்ணீரில் வைப்போம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஓகேன்றுச்சான் முயலும். உடனே முயலும் ஆமையும் ஒரு நாள் தண்ணி ஒரு ஆறு, அந்த ஆற்றுல ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் ஓடணுன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் ஓட்டப்பந்தயத்து ரெடி ஆனாங்களாம். அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும்ல, யார் ஜெயிக்கிறாங்கன்னு தீர்ப்பு சொல்லணும்ல. அதுக்காண்டி மிச்ச அனிமல்ஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்துச்சுக்கலாம். அன்றைக்கி பந்தயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சான். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து முயலும் ஆமையும் ஓடனாங்களாம். வேகமாக ஆமை தண்ணீரில் நீந்தி போயிடுச்சு. ஆனால் முயல் என்ன செஞ்சிச்சு, தண்ணிக்குள்ளே போகலை, ஃபுல்லாக நனைஞ்சு அதால் நீச்சல் அடிக்க முடியலை. தண்ணி அதை பிடிச்சி கீழே இழுக்குது, அதோடய வெயிட்டை இழுக்குது, அதனால் அதால் ஓட முடியல. ஆனால் ஆமை வேகமாக நீந்தி அந்த என் பாயிண்ட்டை அடைஞ்சு ஜெயிச்சிருச்சா. இப்பையும் ஆமை தான் ஜெயிச்சிச்சு. ஓகே சுட்டீஸ், இதிலேருந்து நம்ம இயலாமையாக கூட இருக்கலாம், ஆனால் முயலாமையாகவே இருக்கக்கூடாது. முயற்சி செஞ்சோம்னா வெற்றி நமக்கு தான் வரும். அதுதான் இந்த முயல் ஆமை கதை. முயலாமை இஸ் எ பேட் திங். முயற்சி செய்யணும், அப்போ தான் வெற்றி பெற முடியும். ஓகேவா? ஓகே சுட்டீஸ், இன்னொரு கதையோடு உங்களை இன்னொரு நாள் சந்திக்கிறேன். பாய்.